வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. நாம இந்த வீடியோ தொகுப்புல எந்த விஷயத்த பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு திஷ்டி சுத்தக்கூடிய பிரயோகம் பெற இப்படித்தான் பண்ணணும். அந்த திஷ்டி சுத்தக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாம இருக்கிறதுக்காக வழிமுறைய தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு அமாவாசை அல்லது பௌர்ணமி காலங்கள்ல அல்லது வெள்ளி, செவ்வாய் நாட்கள்ல திஷ்டி சுத்தும் பொழுது, அன்று காலையிலேயே ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு, அந்த தேங்காய குலதெய்வத்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, இப்படி வச்சு கைக்குள்ள வச்சுக்கிட்டு குலதெய்வத்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அனைவருடைய திஷ்டியும் கழியும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்துல உள்ள பூஜை அறையில வச்சு அந்த தேங்காயை பூஜை அறையில வச்சிடணும். அதன் பக்கத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நெரசெம்பு அது முழுவதும் தண்ணீர் வச்சுக்கிட்டு, அதில மஞ்சளை போட்டுட்டு அதோட சாமி ரூம்ல வச்சிடணும். வச்சுட்டு அன்னைக்கு இரவு வேளை அல்லது சாயந்தரத்துல என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேங்காயில ஒரு சூடம் ஏத்தி குடும்பத்துல உள்ளவங்க சுத்துறா இருந்தா, வரிசையா எல்லாத்தையும் நிக்க வச்சுக்கிட்டு, அவங்க தலை, உடம்பு எல்லா இடத்துலயும் தொட்டு எடுத்துக்கிட்டு, அதேபோல சூடத்த வச்சு சுத்திக்கணும். சுத்திக்கிட்டு, இந்த தேங்காய வீட்டோட ஓரமான பகுதியில உடைச்சிட்டு, அந்த மஞ்சள்ல கரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அத எடுத்து அவங்களுடைய தண்ணிய அந்த மஞ்சள் தண்ணிய அவங்களுடைய கை, காலு அல்லது தலையில தெளிச்சுக்கலாம். தெளிச்ச பிறகு குளிச்சுட்டு வந்துரலாம். இந்த இது திஷ்டி சுத்துறதுனால திஷ்டி சுத்துறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது. இப்படி இந்த வழிமுறைப்படி திஷ்டி சுத்துறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல பயன் ஏற்படும்.